நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. இன்றைக்கு நம்முடைய ருசிக்கலாம் வாங்க சீசன் 2ல நமக்காக திருமதி யோகாம்பல் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. அம்மா என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? சரிக்கு என்னம்மா சமைச்சு தரீங்க? ட்ரெடிஷ்னலான டிஷ் தான் இன்றைக்கும். என்ன மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார்னு ஒன்று உண்டு. அதுக்கு சாம்பார் பொடி அது இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், பேச்சுலர்ஸ் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான இது. துவரம்பருப்பு மட்டும் வேக வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ அதை ஈஸியாக அந்த சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னொன்று வந்து அதுக்கு மேட்சிங்காக உருளைக்கிழங்கு பொடி பண்ணி போட்டு காய். இந்த பொடி வந்து கல்யாணத்துலலாம் நீங்கள் சாப்பிட பார்த்துருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு பொரியல். ரெண்டுமே செம்ம காம்பினேஷன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காய்க்கு வேணுங்கிறத வறுத்து எடுத்துணும்லாம்ப்பா. கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். மிளகாவத்தல், நாலு போட்டிருக்கேன், சந்தேகத்துக்கு ஒன்று. அரிசி, பச்சரிசி ஒரு 7 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 6. இது நல்லா அரிசி பொரியணும்ப்பா. இந்த பருப்பெல்லாம் கலர் மாறணும். கருவேப்பிலெலாம் நிறைய பேர் அப்படியே எடுத்து வச்சுருவா. இந்த பவுடரை பண்ணி வச்சுட்டு நம்ம இது வந்து உருளைக்கிழங்கு கறிக்கு மட்டும்தானே இல்லை, நீங்கள் வந்து வதக்கல் கறி எது பண்ணுறேன்னாலும் இதை போட்டு பண்ணலாம். கத்திரிக்காய் கறிக்கு நல்லாயிருக்கும், வாழைக்காய் கறிக்கு நல்லாயிருக்கும், எல்லா காய்க்குமே இதை போட்டுக்கலாம். ஒவ்வொரு தடவையுமே நீங்கள் இந்த 6-7 வருஷத்தில் அவ்வளோ பண்ணிட்டீங்க. முக்கால்வாசி வறுத்து அரைக்கிறது தான். இவ்வளோ ஞாபகம் வச்சு அது ஒன்றுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எண்ணெய் கொடுத்துருப்பா. நம்ம இப்போ சாம்பார் பண்ணிவிட்டு அந்த பக்கம் கொதிக்க போட்டுடலாம். அப்புறமா காய பண்ணிக்கலாம். இது ஆறணும், அதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கலாம். கடுகு, வெந்தயம், சீரகம், சீரகமும் வெந்தயமும் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் கிட்டக்க கடுகு போட்டுக்கோங்க. மிளகாவத்தல், இதுக்கு இதில் இருக்கிற காரம் மட்டும்தான், அதனால் நீங்கள் நல்லா ஒரு 8-10 மிளகா கிட்ட போடலாம். 1 2 3 4 5 6 8 மிளகா போட்டிருக்கேன். இதில் நீங்கள் சாம்பார் வெங்காயம் போட்டுக்கிறேன்னாலும் போட்டுக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயமே கட் பண்ணி போட்டுக்கிறேன்னாலும் போட்டுக்கலாம். பெருங்காய பொடி,
நீளமாக இருக்கிறது வெங்காயம் போடுறேன். ஒன்றே ஒன்று கருவேப்பிலை கொடுங்கப்பா. தக்காளி 2 தக்காளி இது. மஞ்சள் பொடி இதில் தண்ணி விட்டுடலாம்ப்பா. உப்பு இதில் வேறு எதுவும் சாம்பார் பொடி அது எதுவுமே வேண்டாம். அதுக்கு இந்த மிளகா வத்தல் மட்டும்தான் 8லேருந்து 10 மிளகா வரைக்கும் போடலாம். நம்ம 8 மிளகா போட்டிருக்கோம். இன்னும் காரம் வேணுங்கிறதா இன்னும் 2 3 போட்டிருக்கோங்க. இந்த அடுப்பு பற்ற வச்சு இதில் மாற்றிடலாம். கொதி வரட்டுப்பா. இதுக்குள்ளே இதை பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைனாகவும் இருக்கக்கூடாது. இதுவாக ரவை மாதிரி இருந்தால் போதும். சரி, எண்ணெய் கொடுங்கப்பா. கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு. இதில் போட்டிருக்கோன்னாலும் இந்த இது போட்டு வறுத்து போட்டு பண்ணினா தான் அந்த பைட்டிங் இதும்போது நல்லாயிருக்கும். கடுகு வெடிக்கிறது. 1 ஸ்பூன் கிட்ட உளுத்தம்பருப்பு போடுறேன். பெருங்காய பொடிப்பா. கருவேப்பிலை, வெங்காயம், பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒன்று. இதில் மஞ்சள் பொடி ஆட் பண்ணலாம்ப்பா. உருளைக்கிழங்கு கொடுத்துருங்க. உப்பு கொடுங்க.
1 டீஸ்பூன் கிட்ட போட்டுருக்கேன். இந்த பவுடரையும் ஆட் பண்ணலாம். ரசம் எல்லாத்துக்குமே இது தனியாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காய். இது அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும்ப்பா. ஓகே, இப்போ இதுக்குள்ளே சாம்பார் பார்க்கலாம். நல்லா வேக வச்ச துவரம் பருப்பு ஒரு 2லேருந்து 3 கரண்டி கிட்ட போட்டுருங்க. பருப்போடு சேர்ந்து இதெல்லாம் கொதிக்கணும். திருப்பி இது மூடி போட்டுடலாம்ப்பா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு புளி ஜலம் விடலாம். நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 5 மினிட்ஸ். அதுவும் இதுவும் ரோஸ்ட் ஆகட்டும் ஒரு 5 நிமிஷம். ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கு. நம்ம கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆமாம். ஸோ இந்த கறி தயாராகிடுப்பா. இதில் இப்போது கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து கெட்டியாக கரைச்சி விட்டுருணும். ரொம்ப புளிப்பு வேண்டாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு கொடுத்துடலாம். இந்த புளியோடையும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். காய் எடுத்து வச்சுக்கலாம்ப்பா. இவ்வளோ ரோஸ்ட் ஆகிட்டு தெரியுது. இது பிகாஸ் அந்த அரிசி போட்டிருக்கோம்ல, அதனால அது நல்லா கிறிஸ்ப் ஆகும். இது கொத்தமல்லி போடலாம். மிளகாய் கிள்ளி சாம்பார் தயார். மிளகாய் கிள்ளி சாம்பாரும் பொடி பண்ணி போட்ட உருளைக்கிழங்கு பொரியலும் சாப்பிட்டு பாருப்பா. நிஜமாலுமே நல்ல காம்பினேஷன். ஆமாம், அதான் சொல்கிறேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடியே செம காம்போ அது. இப்போ இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அட்டகாசமாக இருக்குமா? நமக்கு ஏற்ற காரத்தில் சூப்பராக இருக்கு. கர்ட் ரைஸோட அது நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வருவீங்க. அந்த மாதிரி க்ரீமான கர்ட் ரைஸோட சாப்பிட்டா கிளாஸாக இருக்கும். மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகாய் வத்தல் இதெல்லாத்தையும் நல்லா தாளிச்சுக்கோங்க. பெருங்காயத்தூள் போடுங்கோ. பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போடுங்கோ. கருவேப்பிலை போடுங்கோ. தக்காளி ஆட் பண்ணுங்கோ. இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதோட கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், தண்ணீர் தேவையான அளவு விட்டுட்டு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. நல்லா கொதி வந்து இந்த காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா வேக வச்ச துவரம் பருப்பு ஒரு 3 கரண்டிலேருந்து 4 கரண்டி அதில் போடுங்க.
அதோடு சேர்ந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கெட்டியாக கரைச்சி அதில் விட்டுட்டு அதோட ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு மேலே கொத்தமல்லி தூவி பரவாயில்லாம் ஜோரான மிளகாய் கிள்ளி சாம்பார் தயார். பொடி பண்ணி போட்டு உருளைக்கிழங்கு பொரியல். ஒரு கடாயில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல், பச்சரிசி, கருவேப்பிலை இது நல்லா செவக்க வறுத்து எடுத்துட்டுருங்கோ. ஆறுனப்புறமா அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருங்கோ. திருப்பி அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு இது தாளிங்கோ. பெருங்காயத்தூள் போடுங்கோ, கருவேப்பிலை போடுங்கோ, வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்கோ. அதோட கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், வேக வச்ச உருளைக்கிழங்கு இதெல்லாத்தையும் சேர்த்து உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கோ. அப்புறம் பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியை காயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கோ. ஒரு 15-20 நிமிஷத்துக்கு நல்லா டீப் ரோஸ்ட் ஆன அப்புறம் ஜோராக இருக்கும் பொடி பண்ணி போட்ட உருளைக்கிழங்கு கறி. 2 மினிட் சமம்மா. தேங்க்யூ. ஸோ ரீசெண்ட் எபிசோட்ஸாகவே நல்லா பாரம்பரியமான டிஷ்ஷாக காம்போ கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ இன்றைக்கும் ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டீங்கம்மா. தேங்க்யூம்மா. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி அம்மா சூப்பரான ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம். ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி. இன்றைய நிகழ்ச்சியில் பொடி பண்ணி போட்ட உருளைக்கிழங்குக்கு திருமதி யோகாம்பாள் சுந்தர் அரைத்த மசாலாவிற்கு சேர்த்த அரிசி என்ன? இந்த கேள்விக்கான சரியான பதிலை 15 நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் 10 நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது.